யார் சிவனை கண்டுபிடித்தார் அல்லது யார் சிவனை அடைந்தார்? இதன் பதில்: 1. முனிவர்கள் மற்றும் ரிஷிகள். வியாசர், அகத்தியர், விஸ்வாமித்திரர், வால்மீகி போன்ற பலரும் சிவனை அடைவதற்காக தவம் செய்தனர். 2. பார்வதி தேவி சிவனை கணவனாக பெற கடுமையான தவம் செய்தார். 3. ஆதிசங்கரர் சிவனை அடைந்து சிவானந்த லஹரி போன்ற ஸ்தோத்திரங்களை இயற்றினார். 4. நாயன்மார்கள். சைவர்களுக்கு முக்கியமான 63 திருநாயன்மார்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் போன்றோர் சிவனின் பாதையை தேடினார்கள். கடவுள் சிவனை முதன்முதலாக யார் கண்டுபிடித்தார் என்பது உறுதியாக சொல்ல முடியாது, ஏனெனில் சிவபெருமானின் வழிபாடு மிகப் பழமையானது. இந்த பள்ளத்தாக்கு நாகரிகத்தில் கிமு 2600 முதல் 1900 வரை சிவபெருமானை ஒத்த தியான நிலையில் இருக்கும் ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட பசுபதி முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிவபெருமான் மிகப் பழமையான கடவுள் என கருதப்படுகிறார். வேதங்களில், குறிப்பாக ரிக்வேதத்தில் சிவபெருமான் ருத்ரன் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளார். பின்னர் உபனிஷத்துக்கள், புராணங்கள், மகாபாரதம் போன்ற நூல்களில் ருத்ரன் சிவனாக பரிணமித்தார். புராணக் கதைகளின்படி ஆதியோகி சிவன் முதன்முதலாக சப்தரிஷிகளுக்கு, 7 முனிவர்களுக்கு ஆன்மீக ஞானம் வழங்கினார். இதனால் சிவபெருமான் உண்மையான முதல் குருவாகக் கருதப்படுகிறார். அதனால் ஒருவரால் சிவபெருமான் கண்டுபிடிக்கப்பட்டார் என்று சொல்ல முடியாது. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு பாரம்பரியங்கள் மற்றும் மக்களால் அவரை வழிபட்டு வந்துள்ளனர்.